Hi friends, welcome to Chennai Food. இன்னைக்கு நாம மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு கீழே இருக்கிற subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோ போடும் பொழுதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளும் வகையில் நிறைய ரெசிபீஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நான் மஞ்சள் பூசணிக்காய் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரியலுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் மெலிசா சின்ன சின்னதா இருந்தா நல்லா இருக்கும். தோல் எல்லாம் சீவிட்டு சுத்தம் பண்ணிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மஞ்சள் பூசணிக்காயை அரசாணிக்காய், பரங்கிக்காய் இந்த மாதிரி இதுக்கு பல பெயர்கள் இருக்கு. இந்த பூசணிக்காயை வச்சு தான் நம்ம பொரியல் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் செய்யறதுக்காக நான் அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாயை நான் பாதி அளவுக்கு பிச்சு வச்சிருக்கேன். நீங்க நீட்டு மிளகாய் எடுத்தீங்கன்னா 2-3 நீங்க பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாயை இதுல சேர்த்து விட்டுறலாம். இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாமே அதில் சேர்த்து விட்டுறலாம். சேர்த்து விட்ட கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை 2ஆ கீறி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்து விட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு பொரியலுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த பொடியா நறுக்கிய இந்த பூசணிக்காயும் அதில் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பூசணிக்காயை சேர்த்து விட்டு நான் 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். காரத்துக்காக கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாயும் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். சேர்த்து விட்ட உப்பு காரம்னா நல்லா பூசணிக்காயில படுற மாதிரி நல்லா வதக்கியாச்சு. நம்ம தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கி நல்லா வெந்துடும். அடுப்பு சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நாம மூடி போட்டு விட்டுடலாம். பொரியல் மூடி போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்ப்போம். லைட்டா இப்படி அமுக்குனாலே அமுங்குது பாருங்க. காய் நல்லாவே வெந்துருச்சு. காய் நல்லாவே வெந்திருக்கு பாருங்க. இதுக்கு தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா பூசணிக்காயிலேயே அந்த நீர் இருக்கும். அது நீர்க்காய் தான். அதனால தண்ணி ஊற்றாமலே நம்ம அப்படியே பொரியல் செய்யலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் தூவி விட்டுடலாம். நான் ஒரு பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி வச்சிருந்தேன். அதை இதில் தூவி விட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஏற்கனவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு முறை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி. சூடான சுவையான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.